தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். நேத்தி அமைச்சர் மரியா வில்சன் அவர்கள் தமிழை தப்பா படிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சியினர் நிறைய பேர் கேட்டதுனால மரியா வில்சன் அதுக்கு பதில் சொல்லும்போது ரொம்ப காட்டாம பதில் சொல்லியிருந்தார் அப்படின்றது ஒன்று இருக்கு. அதுல அவர் சொல்லும்போது தமிழ் மொழி எவ்வளவுதான் படிச்சாலும் உங்களுக்கு அன்பு அமைதி இரக்கம்லாம் கடைசி வரைக்கும் தெரிய போறது கிடையாது அப்படின்ற ஒரு மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது அன்பு அமைதி இரக்கம் இவைகளெல்லாம் எவ்வளவு படிச்சாலும் தமிழ் படிச்சாலும் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, இதெல்லாம் நான் பைபிள்ல படிச்சேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்கு. எனவே பைபிள்ல அவர் படிச்சிருக்கலாம், என்ன அது தேவையில்லாத ஒரு விஷயம். ஆனா இங்க தமிழ்ல எவ்வளவு படிச்சாலும் அதெல்லாம் வராது அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா, அது ரொம்ப தவறான வார்த்தையா இருக்கு. எனவே இதனால மன்னிப்புக்கள் மரியா வில்சன் அப்படின்றத நாம் தமிழர் கட்சி இப்ப ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு. எனவே இது பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சியினரோட ஐடி விங் ரொம்ப நாள் கழிச்சு செயல்படுது, எப்படி இருக்கும் அப்படின்றது யோசிச்சு பாருங்க. பயங்கரமா செயல்படுது நாம் தமிழர் கட்சி ஐடி விங். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது நாம் தமிழர் கட்சி எவ்வளவு முக்கியமான ஒரு அங்கம் வகிக்குது இந்த சமூகத்துல, இந்த ட்ரெண்டிங் ஆகிற விஷயத்துல, இந்த ஐடி விங்ல அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரியும். எனவே மரியா வில்சன் அவர்கள் அந்த அன்பு அமைதி இரக்கத்தெல்லாம் எங்க கத்துக்கிட்டாரு அப்படின்றது தெரியல. அவரோட காணொலி ஒண்ணு, அவர் கெட்ட வார்த்தையில பேசுறது, திட்டுறது, அடிக்கிறது, கட்டையவங்க அடிக்க வர்றது, இந்த மாதிரியான காணொலிகள்லாம் சும்மா மரியா வில்சன் வீடியோ அப்படின்னு போட்டீங்கனாலே அந்த வீடியோ தான் வரும். அந்த அளவுக்கு மோசமான ஒரு நபர் இன்னைக்கு தமிழ் மொழியை தவறா பேசினா அது கேட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்றதுனால சீமான் தம்பிகள் வெகுண்டு எழுந்திருக்காங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அதாவது யாரு என்ன, அவங்க என்ன என்ன பொறுப்புல இருக்காங்க, அவங்களுக்கு பின்னணி என்ன எதுவுமே தெரியாம ஓட்டு போட்டதோட விளைவு தான் இந்த இப்படி பேசுறது. எனவே நாம் தமிழர் கட்சியினர் இறங்கி செஞ்சது பயங்கரமா இருக்கு. எனவே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.